பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எல்லாவற்றை இழந்தாலும் அவர் திரும்ப தர வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கமே லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த பூமியில் யார் யார் எதை இழந்திருக்கிறோமோ அந்த இழந்து போனதை தேடி மீட்டு கையில் கொடுப்பதற்குத்தான் வந்தார். ஏன்னா முந்தான அவளோட அம்மா சொன்னாங்க, என் குடும்பம் எல்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி எல்லாரும் மரித்து இன்றைக்கு நான் தனித்து இருக்கிறேன். ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு ஆறுதல் தரும்படி எத்தனையோ வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாங்க. நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். ஒரு சமயத்தில் தாவீதும் அவனோடு இருந்த 3 விதமான மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஒடுக்கப்படுதல்னா என்ன முதல்ல நமக்கு தெரியணும். இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கிறாங்க. யாத்திராகமம் 1 அதிகாரத்திலே எனக்கு அன்பானவர்களே 7ஆம் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்றீங்களா? ஒடுக்கப்பட்டவங்கன்னா என்ன? ஏன்னா அநேகர் இன்னைக்கு ஒடுக்கப்படுறோம் சொல்கிறாங்களே. அந்த ஒடுக்குதல் என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒடுக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? உங்கள் வேதம் எங்கே இருந்தாலும் சரி, யாத்திரையாகமம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் ஏசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். ஏசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். மாசனகாத பராபரவஸ்து, மாசனகாத பராபரவஸ்து, நேசகுமாரமையான கிறிஸ்து, குமாரமையான கிறிஸ்து. ஏசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். எல்லில காரியம் யாவும் முடிக்க, எல்லில யாவும் முடிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சொல்லிக்க, மண்ணிலும் வேணிலும் சொல்லிக்க. ஏசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, ஏசுவையே துதி செய். ஆண்டவரை துதிக்கிறவனுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்பான தாவீது எப்போதும் துதிக்கிறவன் தான். பிரச்சனை வரும், ஆனால் இவனோடு இருந்தவங்க யாரு? 3 கூட்ட மக்கள். அதை குறித்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்படுதல்னா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்கள் வேதத்தில் யாத்திராகமம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க
இப்போதும் இங்க சொல்ல நீங்களும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இதுதான் பிரச்சனை. என்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் நிறைய உங்களுக்கு வந்துருச்சுனாலும் இன்னைக்கு ஒடுக்குதல் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு தேசத்தில் ஒரு காலத்தில் யோசேப்பு வந்தபோது அன்னைக்கு எல்லாரும் எபிரேயரோட உட்கார்ந்து சாப்பிடக்கூட மாட்டான். யாரு? எகிப்தியன். சாப்பிட்றதே அருவருப்பா நினைப்பான். அப்படி இருந்த காலத்தில் ஒரு யோசேப்பு சொன்னான், ஒரு வரப்போகிற காரியத்தை சொன்னபோது அவனை 2ஆம் ரதத்தில் ஏற்றி கொண்டாடினார்கள். அவன் உத்தரவு இல்லாமல் அசைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தான். அந்த பார்வன் வந்தபோது பார்த்தான், ஜனங்கள் நிரம்ப இருக்காங்க. யாரு அவங்க? பூரா யாரு? ஒரே கூட்ட மக்கள். அவர்கள் பழகி பெருகி தேசம் அவர்களால் நிறைந்திருக்கு. உடனே யோசனை வச்சு, இப்படியே இந்த இஸ்ரவேல் மக்கள் பெருகி கொண்டே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுது? இன்றைக்கி நாட்டிலையும் கவலைப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போச்சுன்னா ஜனம் கூடிக்கிட்டே போகுது. அதனால தான் பிள்ளைகளை பெருங்க, அளவோடு பெருங்க, நிறையா பேசுகிறாதீங்க. நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசி கொண்டிருந்தார். எனக்கு கண்வானே நல்லது. ஏன்னா இன்றைக்கி அளவுக்கு மிஞ்சும் போது சில நேரங்களில் பிரச்சனைகளை வரத்தான் செய்யுது. இங்கே நிறைய பெருகியிருக்காங்க. ஆண்டவருடைய வாக்கு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்தார். அந்த வாக்கின்படி இஸ்ரவேல் மக்கள் பழுகி பெருகி எகிப்தில் தேசம் முழுக்க நிரம்பி இருந்தாங்க. உடனே இந்த பார்வோனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? வாசிங்க பார்ப்போம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன். ஏன்னா இவங்களுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியாது. எகிப்தில் அந்த பஞ்சம் அவனுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் யாரு அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி பாதுகாத்து அத்தனை மக்களை அழியாம காத்த அந்த காரியங்கள் தெரியாது. ஆகையினால யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமாயிருக்கிறார்கள், பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமா. அடேங்கப்பா, தூரத்து பார்வை. ஒரு காலத்தில் என்னைக்கா யுத்தம் வரும். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதுங்கிறது இந்த பார்வோனுக்கு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வரும்போது மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா. ஏன்னா இன்னைக்கு சொல்றோம்ல, எட்வர்ட் த கிங், எட்வர்ட் த செகண்ட், எட்வர்ட் த ஃபர்ஸ்ட். அதனால இப்படி ஒரு அறியாத ராஜன் வந்தபோது அவன் யோசித்தான், இப்படி இவ்வளவு கூடிக்கிட்டே போகிறாங்களே, இவ்வளோ ஜனம் கூட்டிகிட்டு போனால் ஒரு நாள் யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டா என்ன செய்யறது? நம்ம பக்கம் இருந்தால் பரவாயில்ல, எதிர்பார்ட்டியில் போய் சேர்ந்துக்கிட்டான்னா நமக்கு விரோத யுத்தம் பண்ணி நம்ம அழியாதபடிக்கு ஒரு தந்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணினான். யோசனை பண்ணி ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இவங்களும் அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம எதிர்க்காதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் செய்ய வேணும் அப்படின்னா, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒடுக்குறாங்க. அடிமையில் போனீங்கன்னா ஒடுக்கிறத தெரியும். அன்னைக்கு கூட ஒருத்தரை சொன்னாங்க, 80,000 ரூபாய்க்கு அடிமையாக வச்சு ஒடுக்குதல்லேருந்து மீட்டோம்னாங்க. ஒடுக்குதல் என்பது அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பையன் பரீட்சை எழுத போனான், கீழ் சமூகத்தை சேர்ந்த பட்டேல் இனத்தை சேர்ந்த பையன். அப்படி போகும்போது அவன் நல்லா படிக்கிற பையனா, கபடியில் போட்டியில் அவன் எதிரையும் வெற்றி பெற்றுவானான். உடனே அதை பார்த்த பொறாமை கொண்ட மக்கள் அவன் தேர்வு எழுத போகும்போது 5 விரலையும் வெட்டிட்டாங்க, பரீட்சை எழுதக்கூடாது. ஏன்னா ஒடுக்குதல் இன்னைக்கு இருக்குது, என்னைக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நாம் இன்னைக்கு போதிக்கிறோம், யூதன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லைங்கிறோம். மாறி இருக்கா? எனக்கு அன்பானவர்களே,
நல்ல கவனிங்க, அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு ஒடுக்குதல் இருக்கத்தான் செய்யுது. அன்னைக்கு இந்த மக்களை ஒடுக்கிறதுக்காக என்ன பண்ணா, வேற ஒன்றும் சொல்லி ஒடுக்க முடியல, சுமை சுமக்கிற வேலையினாலே. நல்ல சுமை தூக்கணும், அதுக்கு தான் இவனை பயன்படுத்தினான். சுமை தூக்குற வேலையினால ஒடுக்க, அதுவும் இல்லாம இன்னும் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இதுதாங்க ஆண்டவர் செய்யற காரியம். நீங்க எந்த இடத்துல ஒடுக்கப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அனுபவிச்சாதான் தெரியும். நான் 2 கண்ணு போன பின்னாடி எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நல்லதை கொடுக்கும்போது எனக்கு ஒரு துணி எடுக்க மாட்டாங்க. கேட்டால் போட்டதை போட்டு, இது ஒரு தடவை தான் போட்டு வச்சுருக்காங்கம்மா. அப்போ எனக்கு தொட்டு பார்க்கும்போது, அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும், எல்லோரும் புதுசாக வச்சுருக்காங்க, நமக்கு ஒன்று புதுசு. ஒடுக்கப்பட்டது அனுபவிச்சாதான் தெரியும். அந்த ஒடுக்குதல் என்பது யார்கிட்ட எப்படி வரும்? ஏன் இன்னைக்கு சமூகத்தால் ஒடுக்கப்படலாம், ஜனத்தால் ஒடுக்கப்படலாம், ஏன் பிள்ளைகள் சொந்தங்களால் கூட நம்ம ஒடுக்கப்படலாம். ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம உருவாக்குகிற தேவன். அதனால தான் நம்ம அடிக்கடி பாடுறோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒடுக்குதல் என்பது எல்லா இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு போயிருச்சா? பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உடையச்சு சொல்லல் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோருங்கிறானே. இன்னைக்கு அந்த ஒடுக்குதல் போயிருச்சா? இல்லைங்க. பார்வோன் அன்னைக்கு ஒடுக்குறான். எதனால? சுமை சுமக்கிற வேலையினாலே அவர்களை ஒடுக்கினான். அதுவும் மட்டும் விசாரணைக்கு ஆட்களை வச்சான். அதுவும் அன்றி இன்னொரு காரியம் செஞ்சான். என்ன தெரியுமா? 2 நர்ஸுகளை கூப்பிட்டு, மருத்துவச்சிகள். அந்த காலத்தில் எபிரேயத்தில் மருத்துவச்சிகள் இருந்தாங்க. இன்றைக்கும் கிராமங்களில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா கிராமத்துலேயும் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்துருச்சு. ஆனால் நர்ஸு தான் ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு சமயத்தில் போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் ஒருத்தரையும் காணோம், கதவு உள்ளே பூட்டியிருக்கு. நான் நாகமலை புதுக்கோட்டையில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒன்று கடிச்சிருச்சு ஒரு பையனுக்கு. அப்போ அந்த கடிச்சிச்சு, என்ன கடிச்சுன்னு போய் தெரியாது, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடும், விஷம் கடிக்குன்னு போனால் கதவு உள்ளே பூட்டியிருக்கு, யாரும் திறக்க காணோம். ஏன்னா நீ பிரைமரி ஹெல்த் சென்டர் நிறைய இடத்துல வந்துடுச்சு, எவ்வளவோ சட்டங்களை போட்டிருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கிறதில்ல. முன்காலத்தில் அதெல்லாம் கிடையாது. குழந்தை வரக்கன்னா மகமத்துக்கு ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க. அது மாதிரி எகிப்தில் எபிரேய மருத்துவச்சி இருந்தார். அவளை கூப்பிட்டு ராஜா சொல்கிறார், சிப்போராள் பூவாள் என்கிற 2 பேரை கூப்பிட்டு, ஏம்மா இவங்க பெருகாதபடிக்கு ஒரு காரியம் செய்யணும், நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லலை. நீங்கள் எவரே ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது மனையில் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் போய் பிரசவம் பார்ப்பீங்கல்ல, அப்போ என்ன செய்யுங்க? ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். ஏன்னா அவன் ஜனத்தை குறைக்கிறதுக்கு ஒடுக்குனான். எத்தனை பிள்ளைகளை கொண்டான்னு தெரியாது, எழுதப்படலை. அதில் தப்பினவன் தான் மோசே. ஏன்னா அவன் அழகுள்ள பிள்ளைன்னு கண்டு அவனை ஒழித்து வைத்து 3 மாதம் தான் வளர்த்தாங்க. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல? வளர்க்க முடியலை. எனக்கு அன்பானுடைய, ஆனால் தேவன் எந்த இடத்துல அது ஒடுக்குதல் வந்துச்சோ அதே இடத்துல கர்த்தர் மோசையை கொண்டு வைத்து வளர்த்தார். இன்னைக்கு சொல்கிறேன், நாம் அநேக நேரங்களில் எல்லாம் இழந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரே ஒருவர் நமக்காக பரிதவிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பார்த்து கவலைப்படாதே கவலைப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒருவர் உண்டு. இந்த மருத்துவச்சிகள்
அப்படியே செஞ்சுருந்தாங்கன்னா எத்தனை கொடாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள், பார்வோனுடைய கட்டளையை தள்ளுனாங்க. ஆகையினால நேராக போய் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினாங்க. ராஜாவுக்கு விளங்கலை, நம்ம போடுற சட்டம் என்ன வேலை செய்யலையே, என்ன வேலை செய்யலாம். மருத்துவச்சியில் கூட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்கள் மேலே தப்பு கிடையாதுங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே எவரைய ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, பிரசவிச்சிடுறாங்க, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருதே. ஆண்டவர் அதை பார்த்து அந்த மருத்துவச்சில் குடும்பத்தை தலைக்க செய்தாராம். ராஜாவின் கட்டளையை தள்ளி தேவனுக்கு பயந்ததனால் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். எந்த இடத்துல ஒடுக்குதல் இல்லை. இப்படி ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து யாத்திராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, செங்கல் சுமக்கிற வேலையினால் தங்கள் ஜீவனையே கசப்பாக்கினார்கள். ஏன்னா மோசே போய் சொன்னான், என் ஜனத்தை ஆராதிக்க போட முடியும் கர்த்தர் சொல்கிறார். அவங்க கேட்டால் கர்த்தர் யாரப்பா, என்னை ஆராதிக்க விடுறதுக்கு நான் கர்த்தர் யார், அதெல்லாம் போக முடியாது. உடனே பார்த்தான், சும்மா இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு ஆராதிக்கணுங்கிறாங்க, ஆகையினால இன்னும் கொஞ்சம் ஒடுக்கு. அது வரைக்கும் வைக்கல் கொடுத்துக்கிட்டு இருந்தான். வைக்கல் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு சம்பளம் வைக்கல், அந்த வைக்கலை கொண்டு போய் கொடுத்தா இவங்க சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வாங்கணும். இப்போ சொல்லிட்டா வைக்கலும் கொடுக்க முடியாது, இனிமேல் அவங்களா போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். உடனே அவங்களே சொல்கிறாங்க, மோசையிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து மோசைன்னு சொல்கிறான் பாருங்க. 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீ. அல்லேலூயா. அவனும் கூட சோர்ந்து போனான். இன்னைக்கும் சொல்றேன், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போராட, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கல்துன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கல்துன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே போராட, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கிறதுனால மோசே சொன்னான், அழைக்கப்பட்ட தலைவரை சொன்னான், என்னை ஏன் அனுப்பினீர். அது மட்டுமல்ல, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 23 பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாளை விவாகம் பண்ணினான். ஏன்னா கூட இருந்த ஆரோன், அது மட்டும் இல்ல, வாசிங்க. இவள் அவனுக்கு நாதாபையும். ஏன்னா வரிசையா அந்த குழந்தைகள்லாம் பெற்று இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனா விடுதலை கிடைக்கல. ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த ஜனத்தை நான் விடுப்பேன், உங்க சுமையை நீக்குவேனார். அதே 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இவங்கள்ட்ட இருந்தார், எப்பா அந்த ஜனத்தை விடுதலை ஆக்குவேன், எகிப்தியருடைய கைக்கு விடுதலை ஆக்குவேனார். இப்போ போய் கேட்குற, ஏயா என்னை அனுப்பினீர், விடுதலை ஆக்கலையே. நாங்கள் வந்து என்னைக்கு பேசணுமோ அன்னையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஒடுக்குதல். பார்வோன் கொடுத்த வைக்கல் கொடுக்கல,
செங்கல் கணக்கையும் குறைக்கலை. பிறக்கிற பிள்ளைகள்லாம் கொல்லப்படுறாங்க. ஏன் எங்களை அனுப்பினீர்? ஒடுக்கப்படுதலுங்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்திய தேசம் ஒடுக்கப்பட்டது. எப்போ? 1947க்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் ஒடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க என்ன பண்ணா, என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் இருந்த காலம். அந்த காலத்தில் எதையும் பேச முடியாது, பேசினா உடனே சிறை. ஒடுக்கப்பட்டு எத்தனை பேர் ரத்தம் சிந்தி அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சு தெரியுமா? எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டார்கள். வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன், கோயம்புத்தூரில் செக் இழுத்ததை இன்றைக்கு நான் மறக்க முடியாது. ஒடுக்குதல் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா விதத்துலையும் இருக்குது. இன்றைக்கி படித்தவன் படிக்காதவனை ஒடுக்குறான், பணக்காரன் ஏழையை ஒடுக்குறான், நிறைய ஆசீர்வாதம் இருக்கிற இல்லாதவன் என்ன செய்யறான்? ஒடுக்குறான். எனக்கு அன்பானுடைய ஒடுக்குதல் என்பது சாதாரணமாக அனுபவிச்சா தெரியும் அந்த உபத்திரவம். ஏன்னா இந்த மக்களுக்கு மோசே போய் ஆராதிக்க போகணும் சொன்னதான் போச்சு. பார்வோன் அவ்வளோதான், ஆராதிக்க போகணுமா? வேலை இல்லாட்டா சோம்பேறித்தனம் தான் கடவுளை ஆராதிக்கணுமா? ஆகினால் அத்தனை பேருக்கு இன்னும் வேலையை குறைக்காத, வைக்கல் கொடுக்காத, கொஞ்சம் கூட சலுகை காட்டாத, சும்மா இருக்கிறதுனால தான் ஆராதிக்க போகணுங்கிறாங்க. அவ்வளவு ஒடுக்குதல், அத்தனை ஒடுக்குதல் வந்து அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் ஜீவனையும் கசப்பாக்கினீரே, நீர் எங்களுக்கு இப்படி செய்ததை மோசையிட்ட கேட்குறாங்க. மோசை ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஏனையா என்னை அனுப்பினி? தாவீதோடு இருந்ததில் கூட்டம் யார்? ஒடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேக நேரம் அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு எவ்வளவு காலம் இருந்தாங்க. விடுதலை வரும் 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 வரும், ஒவ்வொரு வாதைக்கு பின்னாடி எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா திடீர்னு வாதைகள் ஒவ்வொன்றா வந்துச்சு, தண்ணியெல்லாம் ரத்தமாச்சு. இதை பார்த்தோன்னா பார்வோன் நம்மளை விடுச்சிருவான்னு நினச்சாங்க. நடந்துச்சா? தவளை எல்லா இடத்துலையும் வந்து ஏறுச்சு, பேன் வந்துச்சு, ஏன் வண்டு வந்துச்சு, எரிவந்த கொப்பளங்கள் வந்துச்சு, காரிருள் வந்துச்சு, கல்மழை வந்துச்சு. எதுலையாவது அவன் மாறினானா? ஏன்னா ஆண்டவரே சொன்னார் ரோமர் 9:17, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் பூமி எங்கும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் நிலைநிறுத்தினேன் என்று பார்வோன்ட்டே சொல்லியிருந்தார் ஆண்டவர். ஏன்னா உன்னை ஏன் நில வச்சிருக்கா? இத்தனைக்கும் பார்வோன் என்ன செய்யும்? அந்த வாதம் நீங்கணுமா, அடுத்த நிமிஷம் கடினம் வந்துடும் இருதயம். வண்டு, பேனு, தவளை, ஏன் கல்மழை, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துச்சு. தேசத்தில் ஒரு இடம் பாக்கிலாம, எங்கே பார்த்தாலும் தவளை, எங்கே பார்த்தாலும் பேன், எங்கே பார்த்தாலும் வண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துச்சா? ஒரு வாதை என்ன செய்யலை, வாரலை. எனக்கு கண்பார்வை ஒடுக்கல்ங்கிறது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளவு கர்த்தர் பெருகினார். எனக்கு கண்பார்வை ஒரு நாள் வந்துச்சு. அதே பார்வோன் சொன்னான். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். சம்கார தூதனுக்கு தப்பின வீடா. இஸ்ரவேல் மக்களை கண்டவுடனே எல்லாரும் போங்கப்பா, ஒரு நாள் விடுதலை கிடச்சி. அந்த விடுதலையை பார்த்து எத்தனை சந்தோஷப்பட்டோம், எத்தனை நாள் காத்திருந்தோம். அதனால தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாயிருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒருவேளை அநேக நாள் எனக்கு ஒரு நல்லது வருமா, என் வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகுமான்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என்னை கர்த்தரை நோக்கி பார்த்த ஒருத்தனும் வெட்கப்பட்டது கிடையாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி காத்திருந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலை கிடைச்சு. ஆனால் அவங்களால வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் முறுமுறுத்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்துனாங்க. இன்றைக்கு சொல்லுவேன், ஆண்டவரிடத்தில் நாமளும் சொல்லுவோம், ஆண்டவரே, ஒடுக்கப்படும் போதெல்லாம் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கணும் சுவாமி. தாவீதோடு இருந்ததில் முதல் கூட்டம் ஒடுக்கப்பட்டவர்கள். அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன், கடன்பட்டவர்கள்.
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எனது ஒவ்வொரு நாள் வருவதற்கான தேவை சந்திக்கப்படணும். எங்கள்கிட்ட 2 ஆலயம், 2மே கடுதறியாத மக்கள். இவர்களை வச்சு தான் நான் என்ன செய்யணும்? கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து அனுப்பணும். நல்ல சாப்பாடு ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எனக்கு பெரிய பாரம். ஏன்னா இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே. நீங்கள் வந்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வருவாங்க. வேனே 4 தடவை 3 தடவை அடிக்க. ஏன்னா ஒரு வேனில் 20-25 பேர் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இருக்கிற இடமா 15 கிலோமீட்டர் அவுட்டர். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். எத்தனையோ கட்டுமானப்படி இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்கு. ஆண்டவர் உங்களையும் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. உங்கள் ஜெபக்கார் எது இருந்தாலும் காலை 10லேருந்து மாலை 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த இடத்துல இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ, சில வீட்டில் மருமகளை மாமியார் ஒடுக்கி இருக்கலாம், அல்லது மருமகள் மாமியார் வயது முதிர் காலத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை வயதான தாய்மார்கள் ஒடுக்கப்பட்டு தனி அறையில் இருக்கலாம், ஒருவேளை ஐயா பிள்ளைகளே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அழகில்லை, நல்ல கலரில், இப்படி கூட இன்னைக்கு புறக்கணிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் மறுபடியும் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தது உண்மையானார். இன்றைக்கும் யார் யார் எந்தெந்த நிலையில் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு நாள் வரும், அந்த விடுதலை அனுபவிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடும். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு ஆசீர்வதிக்கட்டும். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தங்கையருக்காய், தேர்வு எழுதுகிற, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு குடும்பத்தில் வியாதிப்பட்டிருக்கிற மக்களுக்காய், பெரியோர் சிறியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தொழிலுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.